எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. ஆப்போசிட் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சு 20 ஓவருக்கு 180 ரன் அடிச்சிருக்காங்க. அப்ப நாம எவ்வளவு ரன் அடிக்கணும்? கவலைப்படாதீங்க கேப்டன், நாம ஒரு 200 ரன் அடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் விளையாடி இருக்கியா என்ன? 181 ரன் எடுத்தா போதும்யா, ஜெயிச்சிடலாம். இதுனே அநியாயமா இருக்கு. நேத்து ஒரு மேட்ச்ல ஒரு டீம் 230 ரன் அடிச்சிச்சு, ஆனா ஜெயிக்கல. உங்களை வச்சுக்கிட்டு சரி 181 எடுக்கணும். அஜித் விஜய் ஓபனிங் இறங்குறீங்களா? கண்டிப்பா கேப்டன், நான் தான் கிங் ஆஃப் ஓபனிங். அப்போ நாங்க நாப்ல யாரு? நான் தான் கிங் ஆஃப் சென்னை, கிங் ஆஃப் தமிழ்நாடு, கிங் ஆஃப். போதும், 2 பேரும் இங்க விளையாடுனது போதும், கிரவுண்ட்ல போய் விளையாடுங்க. ஏகே, என்ன பயமா இருக்கா? நீங்க ஓப்பனிங்க இல்ல நான் இறங்கவா? நோ கட்ஸ் நோ க்ளோரி, நானே இறங்குறேன். என்னைய அங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கானுங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, 2 பேரும் ஒன்னா இறக்காதீங்கன்னு. 2 பேரும் ஒன்னா இறங்கினாலே பிரச்சனை தான். அடிச்சாம் பாரு ஏகே, ஃபர்ஸ்ட் பால் 6. அதான் கேப்டன், அவர் கிங் ஆஃப் ஓபனிங். அடிச்சாம் பாரு ஏகே, செகண்ட் பால் 6யா. அதுதான் கேப்டன், அவர் கிங் ஆஃப் ஓபனிங். அடிச்சாம் பாரு ஏகே, 3வது பால் 6. அதான் கேப்டன், அவர் கிங் ஆஃப் ஓபனிங். அடிச்சா பாரு. யாரு? பவுலர் டே, போல்டு டே. என்னையா ஏகே 3 பாலுக்கு 3 6 அடிச்சிட்டு அவுட் ஆயிட்டாரு. அதுதான் கேப்டன், அவர் கிங் ஆஃப் ஓபனிங். 3 நாள் தான் இது 3 பால் தான் நிப்பாரு. அடே ஜெயிச்சிட்டோம். அங்க பாருங்க 181. 181? அது 18க்கு 1யா கேப்டன்? நான் இறங்கவா? நீங்க இறங்குறீங்களா? பேட் எங்க சார்? நான் என்ன எக்ஸாம்க்கா போறேன்? பேட எடுத்துட்டு போக. ஜோக்கு சார். சரிங்க, ஜோக் அடிக்கிற நேரமா இது? அதானே, பால் அடிக்கிற நேரம். பால் குடிக்கிற நேரமா? தாத்தா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க கோச்சு. இந்த காய்ச்சிட்டு வந்துடுறேன்டா. இங்கே போறாரு அவரு. சரி, எங்க இருந்த கமல காணா? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்ப பய ரன்னர் வச்சுக்க வேண்டியதானே? நீங்களும் என்ன மாதிரி ஜோக் அடிப்பீங்களா? சரி, நீங்க அடிச்சு விளையாடுறீங்களா இல்ல நான் அடிச்சு விளையாடட்டுமா? நீங்க அடிச்சா அடி விழும், நான் அடிச்சா இடி விழும். அப்ப நீங்களே அடிங்க. இடி விழுந்துச்சுன்னா மழை வந்து மேட்ச் நின்னுடும், நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நம்ம 2 பேருமே அடிச்சு விளையாடலாமா? அது முடியாது. ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும். நான் தான் கத்தி. ஒரு உரையில ஒரு துப்பாக்கி தாங்க இருக்கணும். துப்பாக்கியும் நான் தான். என்னடா அவங்க பேசிட்டே இருக்காங்க, இன்னும் மட விளம்பரம் போட்டுட்டு இருக்காங்க. வேகமா பந்த போட சொல்லுடா. ஆரம்பிச்சிட்டாங்கடே. நீங்க மேட்ச பாருங்கயா, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இருங்கயா வரேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? யார் அது வெளியில? நீயா? நானே தான். என்ன சார், பாத்ரூம் போயிட்டு வர கேப்ல அவுட் ஆயிட்டீங்க? சீச்சி, அந்த கேப்ல எல்லாம் அவுட் ஆகுங்க. ஆஃப் ஸ்லீப்ல கேப் இருந்துச்சுன்னு தட்டினேன், கப்புனு புடிச்சிட்டான். சார் தள்ளிக்கங்க, உள்ள போகணும். அன்போ வெறுப்போ, நீ கொடுத்தத ட்ரிபிளா திருப்பி கொடுப்பேன். அப்படியா? அப்படின்னா இதாங்க 10,000 ரூபாய். நாளைக்கு ஒரு 30,000 ரூபாய் திருப்பி கொடுத்துருங்க. என்ன விளையாடுறீங்களா? அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க தெரியல. கொஞ்சம் தள்ளிக்கோங்க. பார்க்கத்தான போறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை. என்னையா கமல் அவுட் ஆயிட்டாரு? கேப்டன் அதை விடுங்க. அங்க பாருங்க ரஜினி அண்ணட வெளுத்துட்டு இருக்காரு. ஏன் அனிமியாவா? அட நீங்க வேற. ஸ்கோர் இப்போ 75க்கு 2, அவர் மட்டும் 48 ரன். வெரி குட் வெரி குட். விஜய் தம்பி? அந்த தம்பி 20 பாலுக்கு வெறும் 2 ரன் தான். 2 ரன்னா? ஆமா, அவர் நிக்கும் போது 2 ஒய்டு போச்சுல. அது எப்படி அவர் கணக்குல வரும்? அடப்பாவீங்களா, அப்ப அந்த 2 ரன் அவரோடது இல்லையா? பாக்குறதுக்கு தான் நான் சைலண்ட், ஆனா இறங்கிட்டேன் வயலண்ட். ஏன்பா வாய் தான் பேசுறத தவிர ஒன்னும் ஆட மாட்டேங்கிறிய அப்படிங்கிற? இப்ப பாருங்க. தம்பி கேம் ஆடுப்பா. நான் தான் சொன்னேன்ல, அந்த பவுலர் எனக்கு என்ன கொடுத்தானோ அதை விட 3 மடங்கா திருப்பி கொடுப்பேன். அவ என்ன கொடுத்தா? என் ஓவர்ல வேற ரன் எடுக்கல, 0 ரன். அதனால 3 into 0 எப்படி 3 மடங்கா திருப்பி கொடுப்பேன். அப்படின்னா நீங்க ரன் எடுக்க மாட்டீங்க. எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் தான் உங்களுக்கு தெரியுமே, சொன்ன வார்த்தைய காப்பாத்துறது. ஏய் ஓடு 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 ஓடு, 2 வா. அடே விஜய் ஓடிட்டாரு, ரஜினி அடே ஓடல. விஜய் வெறுமனே அவுட் ஆக்கின மாதிரி இருக்குதே. அப்பாடா, இப்பதான் என் மனசே நிறைஞ்சிருக்கு. அடுத்தது யாரு போறா? நான் என்ன போகவா? நீயா? நீ என்ன ஆடுவ? விஜய் விட நல்லா ஆடுவேன். ஓ, 1 ரன் எட்டு வந்து நீ அப்படி சொல்லிக்குவியா? வேண்டாம்ப்பா, வேற யார் இருக்கா? இன்னும் 7 ஓவருக்கு 80 ரன் அடிக்கணும். அசல கேப்டன் நான் வேணா இறங்கட்டுமா? ரஜினி சாரோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆசையா இருக்கா?
சரி இறங்கு, விக்கெட் மட்டும் கொடுத்துடாத. நான் எடுத்துட்டே போகல, எப்படி கொடுப்பேன்? சரி போ. நான் அடிச்சுக்கிறேன், நீ விக்கெட் மட்டும் கொடுத்துறாத. அசலா என்கிட்ட இல்ல சார், நான் எடுத்துட்டே வரல. ஓகே சரி, சிங்கிள்ஸ் தட்டிட்டு ஓடி வா. ஓகே சார், எங்க இருக்கு? எது? ஏதோ சிங்கிள்ஸ் சொன்னீங்களே, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, தட்டிட்டு ஓடி வந்துடுறேன். என்ன மிருகமா மாத்திருவ போல இருக்க. அசலா அந்த பவர்லாம் என்கிட்ட இல்ல சார். ஐயோ, விஜய் சேதுபதி அவுட்டுடே, போட வேகத்திலே திருப்பிட்டாரு. யோ விஜய் சேதுபதி, விக்கெட் கொடுக்காதுன்னு சொன்னேன்ல. யாரும் கேட்கவும் இல்ல, நான் கொடுக்கவும் இல்ல. பேட்டுக்கு பால் போட சொன்னா காலுக்கு போடுறேன் கேப்டன். பால் ஸ்டம்பில் பட்டதான் அவுட்னு சொன்னீங்க, நான் அவுட்டே இல்ல. அப்படியா? பால் படலையா ஸ்டம்பில்? ஆமா, பேட்டு தான் பட்டுச்சு. ஆக்சுவலா அது பேட்ல பட்டு கேட்சா இருந்தாலும் அது வைடு கேப்டன். அம்பையர் காசு வாங்கிட்டான் போல. அடே, ரஜினி அவுட் ஆயிட்டாரு. அட 100 ரன் அடிச்சிட்டாரு. நல்லா பாரியா, 100 இல்ல 1 அப்புறம் அதுக்கு வேற வந்து பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்க போறாரு. கேப்டன் விளையாடாதீங்க. நானும் விளையாடலன்னா வேற ஆள் வச்சிருக்கியா விளையாடுறதுக்கு? நான் இறங்குறேன். நானா மம்முவும் அவுட் ஆயிட்டா கடைசியில இறங்கி மானத்தை காப்பாத்து. நான் காப்பாத்துறேனே. அட பசிக்குதுடே. இன்னைக்கு மானம் கப்பல் ஏறிடும். அதுவா ஏறிடுவா இல்ல நான் ஏத்தி விடுவானே. கேப்டன் நீங்க முதல்ல இறங்குங்க, நான் பார்த்து பிரபு சொல்லி அனுப்பிச்சு விடுறேன். கேப்டன் 6 பாலுக்கு 13 ரன் அடிக்கணும். எப்படி அடிக்கிறது? 13 டிவைடட் பை 6. ஒரு பாலுக்கு 2 ரன் அடிச்சா கூட 1 ரன் அடிக்க பால் இல்லையே. பால் இல்லைன்னா புது பால் வாங்கி தருவாங்க, போய் நில்லு. அடடா, ஃபர்ஸ்ட் பாலை போருங்க. ஐயோ, எனக்கு இதயம் சும்மா பக்கு பக்குன்னு அடிக்குதே. பக்கு பக்குன்னு அடிச்சா அதை பிக்ஸ் பண்ணி ஆகணுங்க. ஆஹா, அடுத்த பாலும் போரு. கேப்டன் கலக்குறாரு. மம்மு ஓடிவா 2 ஓடிவா, வேமா. அதோட மம்மு விக்கெட் கொடுத்துட்டாரே, என்ன பாக்குறீங்க? அப்படின்னா என்னன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரியாத எப்பவுமே கேட்டு தெரிஞ்சுக்கணும், சரியா? மெசேஜ். பிரபு இறங்கு, 3 பால் 4 ரன் அடிக்கணும். நீ பேசாம நில்ல, கேப்டன் பாத்துக்குவாரு. ஓகேனே. ஓடு பிரபு. யோ பிரபு, என்னையா ஓட மாட்டேங்கிற? 2 ரன் ஓடி இருக்கலாம்ல. ரஜினி தான் சொன்னாரு, நான் பேசாம நின்றா போதும், நீங்க பாத்துக்க விக்கெட்டு. சரி நில்லு. தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க. அங்க பாருங்க, கேப்டன் தூக்கி அடிச்சிட்டாரு. ஐயோ, அடடே, வாவ். கேப்டனும் இப்ப விக்கெட் கொடுத்தாரு. கேப்டன் கவலைப்படாதீங்க, இன்னும் 1 பால் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். அந்த பாலை கொடுங்க. இந்த பாத்துட்டு வேகமா வீடு வந்து சேரு. கேப்டன் அண்டே, கவலைப்படாதீங்க, நாளைக்கு இந்த மேட்ச் ஹைலைட்ஸ் போடுவாங்க, அப்போ நம்ம ஜெயிக்க ட்ரை பண்ணலாம். என்ன சொல்றீங்க? பால் காய்ச்சிட்டு வந்துட்டேன்டா. அப்படியே அந்த டீமுக்கு ஊத்திட்டு போங்க தாத்தா. Can't get closer than this. What was going through your mind in that last over? Yes, you are correct.